நாமத்திலே சபையார் யாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரமும். சங்கீதம் 1 இதனுடைய தலைப்பாக பரிசுத்த வாழ்விற்கு ஒரு அழைப்பு என்ற ஒரு தலைப்பில் இந்த சங்கீதத்தை நாம் இன்று தியானிக்கலாம். இந்த சங்கீதத்தின் ஆசிரியர் பெயர் குறிப்பிடப்படவில்லை. இந்த சங்கீதத்தை தொகுத்த இஸ்ராவாக இருக்கலாம். காலம் பாபிலோன் சிறையிருப்பிற்கு பிறகு அவர்கள் புதிய ஆலயத்திற்கு வந்தபோது எழுதிய, அதாவது தொகுத்து எடுத்த ஒரு பாடலாக இருக்கலாம். சங்கீதம் பாட்டாக பிரிக்கப்படலை, வசனமாக எழுதப்படலை. அவங்க எடுக்கும்போது பிறகு சில நாட்கள் கழித்து ஸ்டீவன் லாங்டன் அப்படிங்கிறவர் தான் அதை வசனங்களாக எழுதினார். அதுக்கு முன்னாடி ஒரே பகுதியாக இருந்துச்சு. அதிலிருந்து அவங்க பாட்டாக எடுத்து தான் தொகுத்து எழுதியிருக்கிறாங்க. அப்படி எழுதப்பட்ட இந்த சங்கீதத்தோட சுருக்கமாக என்ன இருக்குன்னு பார்த்தா, உணர்ச்சிகள் ததும்ப எழுதப்பட்ட இந்த சங்கீதம், பக்தி பரவசமாக எழுதப்பட்ட இந்த சங்கீதம், மனிதனுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை தொகுத்து இதில் நடந்த அந்த காரியங்கள் எல்லாம் இதில் கொட்டி தீர்த்த ஒரு சங்கீதம். அவங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் கொட்டி இதில் ஆண்டவர்கிட்ட அழுது புலம்பி, அந்த மாதிரி தேசமாக சேர்ந்து புலம்புவாங்க, தனி மனிதனாக புலம்புவாங்க, ராஜாக்கள் புலம்புவாங்க. அப்படி புலம்பி எழுதப்பட்ட அவங்களோட உணர்ச்சி புலம்பு தான் மொத்தம் இந்த சங்கீதம். அதுக்கு ஒரு கேட்டு மாதிரி, நுழை வாயில் மாதிரி இந்த முதல் சங்கீதம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளோடு ஆழமான உறவு கொண்டு ஒரு வேர் விட்டு வளரும் சன்மார்க்கருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆண்டவரை விட்டு பிரிந்த நிலையில் ஆண்டவரை தேடாமல் இருக்கிறவருடைய துன்மார்க்கருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவருடைய அழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த சங்கீதம் நமக்கு படம் பிடிச்சு காட்டுறதை நம்ம பார்க்குறோம். இந்த சங்கீதத்துக்கு விளக்கமாக 6 வசனங்கள் தான் இருக்குது. 1-2 வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு செழிப்பான வாழ்க்கை, ஆண்டவரோடு இருக்கக்கூடிய, அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய மனுஷனுக்கு உண்டான செழிப்பான வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு 3 காரியங்களை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நடப்பது, நிற்பது, உட்காருவது. நடக்கிறது இதில் நடக்கணுமா, ஆலோசனை நம்ம கேட்கறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்காம சன்மார்க்கருடைய ஆலோசனையை நம்ம கேட்டு, நமக்கு ஆவிக்குரிய விதத்தில் யார் நம்மளை வழி நடத்துகிறாங்களோ அவங்களுடைய ஆலோசனைகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நல்ல ஆலோசனைகள் நடக்க வேண்டுமா. நல்ல ஆலோசனையில் நடக்கிறதுக்கு ஆண்டவர் அநேக காரியங்கள் கடவுள் அந்த தீர்ப்பை அப்படியே மாற்றி எழுதியிருக்காரு பாருங்க எப்படின்னு. ஏன்னு கேட்டால், ஒரு துன்மார்க்கமான காரியங்கள் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு அந்த அம்மா ஆதரவு. உங்களுக்கு தெரியும் என்ன துன்மார்க்கமான காரியங்கள் அப்படின்னு. கருக்கலைப்பு யார் வேணாலும் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். ஒரு கிறிஸ்துவ நாடு அமெரிக்கா, அங்கே அதுக்கு அந்த அம்மா நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு காரியம், ஆணும் திருமணம், ஹோமோசெக்ஸ், பெண்ணும் திருமணம், லெஸ்பியனிசம், இதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒரு நாட்டில் அவங்க தன்னுடைய ஆதரவு பெருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தாங்க. ஆனால் அந்த நாட்டில் மீண்டுமாக ஒரு எழுப்புதல் தான் நடந்திருக்குன்னு பார்க்கணும். இதுக்கு ஒத்து போகிற மாதிரி அந்த நாடு போயிருந்தால் இன்றைக்கி அவர் வந்திருக்க மாட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவருடைய வெற்றி வாகை அவர் சூடிய பிறகு அவர் பேசிய உரையில் பைபிள் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, இனி அமெரிக்காவில் ஒவ்வொரு வீட்டிலையும் கண்டிப்பாக வேதாகமும் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த பைபிளை எடுத்து வச்சுட்டு தான் அவர் அவருடைய வெற்றி உரை நிகழ்த்தினதை பார்க்குறோம். அந்த துன்மார்களுடைய ஆலோசனை அவப்பட வேண்டும், இது கடவுள் செய்வார் அப்படிங்கிறதுல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அதனால் நல்ல ஆலோசனைகள் நமக்கு இருக்க வேண்டும். அதே மாதிரி பாவிகள் இருக்கிற இடத்துல நம்ம பாவி நினச்சா பாவியை பரிசுத்தப்படுத்துறதுக்கு தான் நாம் வேதத்தையே சொல்லிக் கொடுக்குறோம். பட் அந்த பாவிகள் நிறைந்த இடத்துல நம்ம போய் நம்மளுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடாது. அங்கே போய் நம்ம நிற்கக்கூடாது. அவங்கள பிரித்து எடுத்து கூட்டிகிட்டு அவங்களுக்கு நம்ம நல்ல ஆலோசனைகளை சொல்லணும். அதே மாதிரி உட்காருவது, பரியாசக்காரர்கள் உட்கார்ற இடத்துல நீங்கள் போய் உட்காராதீங்க. அவங்க பண்ணிட்டு ஏளனம் பண்ணுறவங்க ஏளனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நீங்கள் நல்ல ஆலோசனை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேதம் சொல்கிறத நம்ம இதில் நம்ம பார்க்குறோம். இந்த 3மே என்ன அப்படின்னாக்க பைபிளோட ரூல்ஸை மீறுறது தான். நிற்கிறது, நடக்கிறது, உட்கார்றது, இது 3மே பைபிளோட ரூல்ஸை மீறுறது தான் பாவம் அப்படின்னு சொல்லுது. அந்த பாவ வழியில் நீங்கள் போய் உட்காராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளுடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு செழிப்பான வாழ்க்கையை நமக்கு தரதை பார்க்குறோம். அடுத்தது, எப்படிப்பட்ட செழிப்பு, கடவுள் கொடுக்குற செழிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த வசனம் நமக்கு 3வது வசனம் சொல்லுகிறது.
ஆற்றங்கரையில் நடப்பட்ட ஒரு மரத்தை போல் நீ இருப்பாய் அப்படின்னு. ஆற்றங்கரையில் நடப்பட்ட மரம்னா எப்படிப்பட்ட ஒரு வறட்சி காலம் வந்தாலும் சரி, எப்படி தண்ணியே மழையே பெய்யாதுனாலும் சரி, அந்த நிலத்தடி நீர் இருக்கும். அந்த நிலத்தடி நீர் எவ்வளோ தூரத்தில் ஆழமாக இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த வேர் வந்து கீழே போயிடும். தண்ணியை தேடி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ அந்த வேர் வந்து ஆழமாக போய் பதியும் போது அந்த மரம் வந்து என்றைக்குமே ஆட்டம் காணாது. அதே நேரத்தில் அந்த வேர் போய் ஆழத்தில் இருக்க தண்ணியை உறிஞ்சிச்சுன்னா அந்த இலைகள் வந்து என்றைக்குமே வந்து காஞ்சி போகாது. தன்னுடைய காலத்தில் அது வந்து எப்படி காய் காக்கணுமோ, பூ பூக்கணுமோ, கனி கொடுக்கணுமோ, அது பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இங்கே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லித்தரார் அப்படின்னா, ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு அந்த நீர்க்கால் மாதிரி, நீங்கள் தான் வேர் விட்டு அதை தேடி போகணும். எங்கெல்லாம் உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை கிடைக்குதோ, எங்கெல்லாம் அந்த ஆலோசனை கிடைக்குதோ, அதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த தண்ணீர் கிடைக்கிற மாதிரி அந்த ஜீவன் உள்ள தண்ணீரை தேடி நீங்கள் தான் வேறாக கிளம்பி போகணும். உள்ளார நீங்கள் தான் போய் அதில் வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். அப்போ நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக அந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து உயிர் பெறுவீங்க. இந்த உயிர் பெறுவது மூலிமா மற்றவர்களுக்கு பலனை கொடுக்க முடியும், மற்றவர்களையும் நீங்கள் வந்து இதில் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அந்த 3வது வசனம் சொல்கிறத நம்ம பார்க்கணும். எனவே நம்முடைய செழிப்பு வந்து நீண்ட வேர்க்கால்கள் போல நம்ம வந்து படர வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய கனிகளை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது 3வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. கடவுளுடைய வேத வார்த்தைகளில் ஆழமாக சிந்தித்து ஆவிக்குரிய வாழ்வில் நன்றாக செழித்து மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று 3வது வசனம் சொல்லுகிறது. 4வது 5வது வசனங்கள் துன்மார்க்கனுடைய வாழ்வியல் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு காட்டுகிறது. காற்றில் பறந்து செல்லும் ஒரு பதருக்கு ஒப்பீடாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இங்கே குப்பையை பெருக்கினாங்க என்ன பண்ணுவோம், குப்பை ஒரு பக்கத்தில் சேர்த்து வைக்கிற இடத்துல குப்பையை சேர்த்து வைப்போம். அந்த குப்பை சேர்ந்த பின்னாடி அந்த குப்பையை கொண்டு போய் வெளியில் குப்பையில் தான் போடுவோம். அந்த குப்பை எடுக்கிறதுக்கு நகராட்சியில் வர வண்டி என்ன பண்ணோம், குப்பையில் தான் பெரிய குப்பையில் கொண்டு போய் போவோம். அந்த பெரிய குப்பை உக்கடத்தில் நமக்கு இருக்குது பெரிய குப்பை, அங்கே தான் போகும். அங்கே போய் அங்கே இன்னும் பெரிய குப்பையை சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், எல்லா குப்பையும் சேர்த்து ஏறிச்சுக்கலாம். இப்படி தான் சொல்கிறார் துன்மார்க்கனை, நீ அப்படி குப்பையாக இருக்காத, பதறாக இருக்காத அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்படி துன்மார்க்கன் வந்து அப்படி பதறு போல தான், நீ பயப்படாத, அவன் வந்து செழிப்பாக இருக்கிறான் இன்றைக்கி அப்படிங்கிறதுக்காண்டி நீ வந்து பயப்படாத. அவன் ஒரு நாளைக்கு பெரிய குப்பையில் போய் சேருவான், அன்றைக்கி வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுவான் அப்படிங்கிறத சொல்கிறார். அவன் நடப்பது நீதிக்கு எதிராக நடக்கிறான், இருளான பாதையில் நடக்கிறான். வெளிச்ச பாதையில் அவன் ஒரு நாள் நடக்கிறதில்ல, அவனும் நிற்கிறான். எங்கே நிற்கிறான், நியாய தீர்ப்பில் அவனால் நிற்கவே முடியாது. நம்ம நியாய தீர்ப்பில் நம்மளாவது நின்று ஆண்டவர்கிட்ட வந்து நல்லது கெட்டதுன்ற குறித்து நம்ம போயிட்டு இருப்போம். அவனால் நியாய தீர்ப்பில் நிற்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவனால் ஒரு வெளிச்சமான பாதையில் நடக்கவும் முடியாது, நியாய தீர்ப்பில் நிற்கவும் முடியாது, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட சபையில் அவனால் உட்காரவும் முடியாது. நமக்கு வந்து நடப்பது, நிற்பது, உட்காருவதெல்லாம் வந்து முதல்ல சொன்னார். துன்மார்க்கனுக்கு வந்து அவனால் வெளிச்சமான பாதையில் நடக்கவும் முடியாது, அதே நேரத்தில் ஒரு நியாய தீர்ப்பில் அவன் வந்து நிற்கவும் முடியாது, அதே நேரத்தில் அவன் வந்து சபையில் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் அவனால் உட்காரவும் முடியாது, அவன் மனசு குத்தும். இப்படிப்பட்டவன் தான் துன்மார்க்கன். எவனை ஒருத்தனுக்கு சபைக்கு போகிறதுக்கோ, சபையில் இருக்கிற வசனங்களை கேட்கறதுக்கோ, ஆண்டவருடைய வார்த்தை உட்கொள்வதற்கோ எவன் ஒருத்தன் தயங்குறானோ அவன் துன்மார்க்கன் அப்படிங்கிறத, வார்த்தையை கேட்க யார் ஒருத்தர் தயக்கப்படுறானோ அவன் துன்மார்க்கன் அப்படிங்கிறத இங்கே இந்த வசனம் 4-5 வசனங்கள் சொல்லுகிறது. அடுத்து வாழ்வின் பாதை, ஒரு அழிவின் பாதையை 6வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. கடவுளோடு இணைந்து வாழும் வாழ்க்கை மகிழ்ச்சியானது, பாதுகாப்பானது, அதே போல் கண்மணியை காப்பது போல கடவுள் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய சிந்தனைக்கு, என்னுடைய வாழ்வில் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறேன்? இங்கே சொல்லுது, முதல் வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுது. அப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் அவருடைய வார்த்தைக்காக நம்முடைய வாழ்க்கையில் ஒதுக்குறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்களாக சிந்திச்சு பார்த்துக்கோங்க. எவ்வளோ நேரம் நான் தியானிக்கிறேன், வாசிக்கிறது மட்டும் இல்லாத அதை சிந்திக்கிறேன்னா அப்படிங்கிறத நீங்கள் பாங்கில் உங்களுடைய சிந்தனையை தூண்டும் வகையில் உங்களுடைய வாசிப்பு இருக்க வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய வேர்களை எப்படி நான் பராமரிக்கிறேன், கடவுளோடு ஒரு ஆழமான உறவை நான் வளர்த்து கொள்ளுகிறேனா அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்க வேண்டும். என்னுடைய வாழ்வில் எங்கு நான் நிலை தடுமாறுகிறேன்,
எந்த இடத்துல நான் சோர்வடைகிறேன், நிலை நிற்க முடியாதபடி என்ன என்னை தூண்டுகிறது, கடவுளோடு நான் இதை எப்படி கற்றுக்கொள்ள முடியும், நான் நிலை நிற்பதற்கும் நான் என்னுடைய வாழ்வில் ஒரு நிலை தடுமாறாமல் இருப்பதற்கும் நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய இரக்கமும் கிருபை எல்லாம் உண்மையா, நான் இதை தேடி போனால் எனக்கு உண்மையிலேயே அவருடைய கிருபையும் இரக்கமும் கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தேடணும். அதை வேதத்தில் தான் தேடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு முதல் சங்கீதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று இந்த சங்கீதத்தை நாம் முடித்து கொள்ளலாம். இந்த முதலாம் சங்கீதத்திற்கு அநேக கருத்துரைகள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வில் அவர் போதனைகளாக சொல்லியிருக்கிறார், நிறைய சொல்லியிருக்கார். அதில் ஆனால் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி இந்த சங்கீதத்தை முடிக்கிறேன். மத்தேயு 7:13-14 வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று படிக்கலாமா? எடுத்தவர்கள் படிக்கலாம். மத்தேயு 7:13-14. ரெண்டு வழியை பற்றி சொல்கிறாரு. கேட்டுக்கு போகிற வழி ரொம்ப அகலமாக விசாலமாக இருக்கும், நீங்கள் அதையும் உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இன்னொரு வழி இடுக்கமான வழி, அந்த இடுக்கமான வழியிலேயே நீங்கள் போகலாம், அது உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து ரெண்டு வழிகள் இந்த சங்கீதத்தின் கருத்துப்படி சொல்கிற. இந்த சங்கீதம் அதே மாதிரி தான் சொல்லுங்கள். உங்களுக்கு முன்னாடி சன்மார்க்கம் துன்மார்க்கம் ரெண்டு வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் பிரியமாக இருந்தீங்கன்னா நீங்கள் சன்மார்க்கர், நீங்கள் பாக்கியவான்கள். அதே மாதிரி இயேசு சொல்கிற மாதிரி நல்ல வழி கெட்ட வழி ரெண்டுமே உங்களுக்கு முன்னாடி இருக்குது. ரொம்ப இறுக்கமாக இருக்கிறது நல்ல வழி, விசாலமாக நீங்கள் ஜாலியாக போகலாம், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போகலான்னு இருக்கிறது விசாலமான வழி, நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த சங்கீதத்திற்கு ஒரு அருமையான கருத்தை சொல்கிறத பார்க்குறோம். இயேசுவின் ஆசீர்வாதங்களையும் அவருடைய அனுபவத்தில் நடக்கக்கூடிய காரியங்களையும் நாம் தெரிந்து கொள்ள அவர் அழைக்கிறார், பரிசுத்த வாழ்வுக்கு அழைக்கிறார். ஆமென்.